பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிச்சுன்னு சொல்லி காவடி எடுத்துட்டு வந்து இங்கே நேர்த்திக்கடன் செலுத்தினதற்கு இந்த மாலைகளே சாட்சி. வருடம் சித்திரை மாசத்தில் நடக்கக்கூடிய இந்த கோவில் திருவிழாவுக்கு பக்தர்களின் கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர குறையிற மாதிரி இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்தர்களுடைய வேண்டுதல் எது வச்சாலும் அது அப்படியே நடக்குது அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணத்தினால இந்த கோவிலினுடைய கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க என்ன வேண்டுதல் வச்சிருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் காவடி எடுத்தும், ஒரு சிலர் அழகு குத்தி காவடி எடுத்தும், இன்னும் சிலர் 18 அடி 20 அடி அழகு குத்தியும் சாமிக்காக அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தியிருக்காங்க. இன்னும் சிலர் முடிக்காணிக்கையும் கூட கொடுத்து சாமிக்கு அவங்களுடைய நேர்த்தி கடன் செலுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட்டதை கொடுக்கும் லந்தக்கோட்டை கருப்புசாமி திருக்கோவிலில் அருள்வாக்கு சித்தராக இருக்கக்கூடிய செல்வ கருப்புசாமி அவர்களும் இந்த கோவிலுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. அவரை நம்ம செந்தில் சித்தரையா வரவேற்று அவருக்கு பூ மாலைகளும் ஏலக்காய் மாலைகளும் சொல்லி சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்து கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சாமி காமிச்சு வழிபாடெல்லாம் சிறப்பான முறையில் பண்ணாங்க. இந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலினுடைய பெயர் என்ன, இந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக் டு விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா vijay.prabhakar.96 அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அளவில்லாத பக்தர்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தேனி மாவட்டம் விஸ்வாசபுரம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் தாங்க இது. இங்கே பத்ரகாளியம்மன் மட்டும் இல்லை, காலத்தை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய கால பைரவரும் சிவபெருமானும் பார்வதி தாயும், அது மட்டும் இல்லாமல் நாகம்மாளுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது. இங்கே சிவபெருமானுக்கு நேராக நந்திக்கு பதிலாக புற்று இருக்கிறது தனிச்சிறப்பு. வருடத்தில் ஒரு முறை சித்திரை மாதம் மட்டும் 15 நாள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் அம்பாள் தங்க நகை அலங்காரத்தில் இருப்பாங்க. காலையில் இருந்தே பக்தர்களுக்கு அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று இருந்துச்சு. சித்திரை மாத திருவிழாவுக்கு முன்னாடி மற்ற எல்லா மாதங்கள்லேயும் பைரவருக்கு முன்னாடி தேங்காய் விளக்குகளும் பூசணி விளக்குகளும் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இந்த சித்திரை மாத திருவிழாவில் இந்த தேங்காய் விளக்குகளும் பூசணி விளக்குகளும் இருந்த இடத்துல ஆட்டு தலைகளை வச்சுருப்பாங்க. அத்தனை கிடா வெட்டுவாங்க. கிடாயை வெட்டி அந்த தலைகளை பைரவருக்கு கீழே வச்சு தான் வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கும் காளிக்கும் அன்னைக்கு ஒரு நாள் அசைவ படையல் போடுவாங்க. இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்பாள் குழந்தையாகவும் பைரவர் அசைவ பைரவராகவும் அழகான பைரவராகவும் இங்கே எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கிறாங்க. சித்திரை மாதத்தில் 15 நாட்கள் இந்த திருவிழா நடக்கும். ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் காவடியெல்லாம் எடுத்து வந்ததுக்கு பிறகு முளைப்பாரி எடுத்துகிட்டு வருவாங்க. முளைப்பாரி எடுத்து வந்ததுக்கு பிறகு கெடா வெட்டு நடத்தி அந்த தலைகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேவலை கழு ஏற்றுற விஷயம் இங்கே நடக்கும். இந்த ஒரு சம்பவம் இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷம். இது ஒரு அதிசயம்னு கூட சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கழு அப்படின்னு சொல்லக்கூடிய சூலாயுதம் மாதிரி இருக்கும். அதில் அந்த சேவலை குத்தி வச்சுருவாங்க. பூஜை முடிச்சுட்டு வர்றது வரைக்கும் அந்த சேவல் உயிரோடவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜை முடிச்சதுக்கப்புறம் சாமி வழிபாடு செஞ்சுட்டு அந்த சேவலை எடுத்து கோவிலுக்குள்ளே விட்டுருவாங்க. அது 5 நாளைக்கு உயிரோடு இருக்கும். அதற்கு பிறகு தான் 5 நாள் கழித்து அதே சேவலை வெட்டி அம்பாளுக்கும் பைரவருக்கும் படையல் போட்டு இந்த திருவிழாவை முடிச்சு வைப்பாங்க. இது வருஷம் சித்திரை மாதத்தில் இந்த கோவிலில் சிறப்பான ஒரு அதிசயமாகவே இருக்குது. அதை பார்த்து நம்ம லைவாக வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் யூடியூப்லேயும் அடுத்து பார்க்க போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக கெடா வெட்டு நடந்துருச்சு. இதை நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை கெடா வெட்டுறதை ஃபுல்லாக காமிக்கலை. வெட்டப்பட்ட கெடாய்களினுடைய தலைகளை பைரவருக்கு கீழே வச்சு வழிபாடு செய்வாங்க. அதை நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பைரவருக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழு ஏற்றக்கூடிய அந்த சூலாயுதம் இங்கே இருக்குது. இதில் தான் அந்த சேவலை குத்தி வைப்பாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மது மற்றும் அசைவ படையல் போட்டு பைரவருக்கு வழிபாடு பண்ணியாச்சு.
பைரவருக்கு வந்து தீபாராதனையெல்லாம் காமிச்சு இந்த வழிபாடு முடித்த பிறகு சேவலை கழு ஏற்றக்கூடிய அந்த அதிசயமான நிகழ்வு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சேவலை வந்து கழு ஏற்றுற அந்த ஃபுல் வீடியோ வந்து வைலேஷன் காரணமாக நம்ம யூடியூப்பில் போடல, பட் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். சேவலை வந்து அந்த சூளத்தில் குத்துனதுக்கு பிறகு அம்பாளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க. அதற்கு பிறகு பைரவருக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த சேவல் அந்த கழுவில் அப்படியே இருக்கும், சாகாமல் உயிரோடு இருக்குது. இந்த ஒரு நிகழ்வை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதை நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும், நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலில் வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். அதனால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு போய் அம்பாளையும் பைரவரையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த மறுபடியும் நான் சொல்கிறேன். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பக்கத்தில் விஸ்வாசபுரம் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த திருக்கோவிலுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே சாமிக்கிட்ட வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.